This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. நவீன இந்திய இராணுவம் ஏப்ரல் 1, 1895 தொடங்கப்பட்டது. அப்பொழுது இந்தியாவை அடிமைப்படுத்திய ஆங்கிலேய நிறுவனமான கிழக்கிந்திய கம்பெனியால் பிரசிடென்சி இராணுவமாக மாற்றப்பட்டது. இது பின்னர் பிரிட்டிஷ் இந்திய இராணுவம் என்ற பெயரால் அறியப்பட்டது. இராணுவ தினம் 2025 நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த துணிச்சலான வீரர்களின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 15 இராணுவ தினமாக கொண்டாடப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு 77வது இந்திய இராணுவ தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி இராணுவ அணிவகுப்பு மற்றும் பல வகையான விழாக்கள் ஏற்பாடு செய்யப்படும். இந்திய இராணுவ தினம் ஏன் ஜனவரி 15 அன்று கொண்டாடப்படுகிறது, அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை இந்த காணொளி மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்திய நவீன இராணுவம் ஏப்ரல் 1, 1895 துவங்கப்பட்டது. அப்போது இந்தியாவை அடிமைப்படுத்திய ஆங்கிலேய நிறுவனமான கிழக்கிந்திய கம்பெனியால் பிரசிடென்சி இராணுவமாக மாற்றப்பட்டது. இது பின்னர் பிரிட்டிஷ் இந்திய இராணுவம் என்ற பெயரால் அறியப்பட்டது. இறுதியில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு அது இந்திய இராணுவம் என்று மாற்றப்பட்டது. ஆனால் ஜனவரி 15, 1949 வரை அதன் தளபதியாக பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி ஜெனரல் பிரான்சிஸ் புட்சர் செயல்பட்டு வந்தார். அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட பிறகு ஜனவரி 15, 1949 அன்று முதல் இந்திய இராணுவ தளபதியாக ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பா நியமிக்கப்பட்டார். இதை நினைவுகூரும் விதமாக ஆண்டுதோறும் ஜனவரி 15ஆம் தேதி இந்திய இராணுவ தினம் கொண்டாடப்படுகிறது. இந்திய இராணுவ தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள அனைத்து இராணுவ தலைமையகங்களிலும் தேசிய தலைநகரிலும் இராணுவ அணிவகுப்பு நடத்தப்படுகிறது. முக்கிய நிகழ்ச்சி டெல்லி கண்டோன்மெண்ட் கரியப்பா பரேட் மைதானத்தில் நடைபெறும். நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. இதுபோன்ற சிறப்புமிக்க தகவல்களை நீங்கள் அடிக்கடி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணையும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.